ஒரு உயிரோட்டமான பவளப்பாறையில் லில்லி என்ற சிறிய மகிழ்ச்சியான மீன் வாழ்ந்து வந்தது. லில்லி கடலுக்கு அடியில் தன் வீட்டை சுற்றி ஆராய விரும்பினாள். ஒரு நாள் அவள் கடற்பரப்பில் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அழகான மின்னும் ஓடு ஒன்றை கண்டாள். அதன் ஒளியால் ஈர்க்கப்பட்ட லில்லி அவர் வீட்டிலிருந்து வெகு தூரம் நகர்ந்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லை. நிமிர்ந்து பார்த்தபோது பாறைகள் அறிமுகமில்லாத பகுதிகளாக இருப்பதை உணர்ந்தாள். சற்று பயமாக உணர்ந்த லில்லி தனது தாயின் அறிவுரையை நினைவு கூர்ந்தாள். மனதை அமைதியாக வைத்து பின்னர் உதவியை கேளுங்கள் என்றது அவள் நினைவுக்கு வந்தது. அவள் அங்கே ஒரு வயதான புத்திசாலித்தனமான கடல் ஆமையை சந்தித்தாள். லில்லி கேட்டாள், நான் வீட்டில் இருந்து தொலைதூரம் வந்துவிட்டேன். எனக்கு வீட்டிற்கு திரும்பும் வழியை கண்டுபிடிக்க எனக்கு உதவ முடியுமா என கேட்டாள். ஆமை சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக, என்னை பின்தொடர்ந்து வா என்றது. அவர்கள் ஒன்றாக நீந்தும்போது ஆமை சுவாரஸ்யமான அடையாளங்களை சுட்டிக்காட்டினார் மற்றும் பாறைகளை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டார். இறுதியாக லில்லியின் பழக்கமான பவளப்பாறையை அடைந்தனர். அவள் நலமுடன் இருப்பதைக் கண்டு அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். லில்லி ஆமைக்கு நன்றி கூறினாள் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். ஆராய்வது மிகவும் நல்லது, ஆனால் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மற்றும் வழியை அறிந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தாள். அன்று முதல் லில்லி தனது வீட்டின் பாதுகாப்பிற்குள் ஆராய்ந்தாள் மற்றும் அந்த வயதான ஆமை போல தேவைப்படும் போது மற்றவர்களுக்கு எப்போதும் உதவினாள். லில்லி தனது சாகசங்களை தொடர்ந்தாள். கடலில் மகிழ்ச்சியோடு நீந்தி விளையாடினாள்.